கண்ணால் பார்த்தது உண்மை அல்ல. உங்கள் கண்கள் உங்களுக்கு சதி செய்து உள்ளது. நன்றாக யோசித்து பாருங்கள், உங்கள் மகனின் சக்தி என்ன? அவனுக்கு வாயு தேவனே ஆசி வழங்கியதை மறந்து போனீர்களா? வானத்தில் சுட்டெரித்துக் கொண்டிருக்கும் அந்த சூரியனை சிறிதும் யோசிக்காமல் அவன் சென்றடைந்தான். அவன் மலையின் உச்சியிலிருந்து கீழே விழுந்து எவ்வாறு உயிரை மாய்த்துக் கொள்வான் நினைத்தீர்கள்? நான் கூறுவது உண்மை. உங்கள் மகன் சித்துக்களை பெற்றவன். அவனை நெருப்பால் கூட எதுவும் செய்ய இயலாது, நீராலும் எதுவும் செய்ய முடியாது. அவனுடைய உடல் வைரத்தை போன்ற உறுதியானது. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், அந்த காலனாலும் உங்கள் மகனின் உயிரை எடுக்க முடியாது. ஏனென்றால் அவனுக்கு இந்த உலகையே படைத்த நான்முகன் மரணமில்லாத வாழ்க்கையை வரமாக கொடுத்திருக்கிறான். அவன் இந்த சாதாரண மலையின் உச்சியிலிருந்து கீழே விழுந்து இறந்திருப்பானா சொல்லுங்கள்? எனக்கு உங்கள் மகனை பற்றி நன்கு தெரியும். நீ கொண்டு வந்த செய்தி முக்கியத்துவம் உள்ளதாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் உன்னை வேட்டையாடி விடுவேன். எம்பெருமானே, உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் கட்டுப்படுத்தத்தான் வேண்டும். நான் என்னுடைய அம்சமான அனுமனை உங்களிடத்தில் ஒப்படைத்தேன். அவனை பாதுகாக்க வேண்டிய தாங்களே அதை மறந்து உங்கள் துயரத்திற்கு முக்கியத்துவம் அளித்து உயிரை விட துணிந்து விட்டீர்கள். அந்த பிள்ளையின் நலனை பற்றி சிந்தித்தீர்களா? உலகம் நலம் பெற வேண்டும் என்று மும்மூர்த்திகளும் சேர்ந்து நடத்தும் நாடகம் இது. அதில் திருமால் ராமனாக அவதரித்துள்ளார். நாட்டில் கண்ணியத்தையும் நீதியையும் நிலைநாட்டுவதற்கு என்னுடைய அம்சமான அனுமன் இந்த பணியில் அவருக்கு உதவி செய்ய வந்திருக்கிறான். எந்த பிரிவால் தாங்கள் இவ்வளவு துயரத்தில் ஆட்பட்டுள்ளீர்களோ அதுவும் சோதனைதான். இந்த சோதனை காலம் அனுமனின் வாழ்வுக்கு மிகவும் அவசியமானது. பிரிவினும் இந்த நெருப்பு அவனை பொலிவுடைய புன்னகையாக மாற்றும். அது வருங்காலத்தில் நீதியை அலங்கரிக்கும். தாங்கள் சொல்வதை என் மனம் ஏற்றுக்கொண்டாலும் புத்தி ஏற்க மறுக்கின்றதே. என் மகன் மீதுள்ள பாசத்தால் அனைத்தும் என் கண்களை மறைத்துவிட்டது. நான் செய்த இந்த தவறை மன்னித்து விடுங்கள். இதோ பாருங்கள் தாயே, இது மன்னிப்பு கேட்கும் நேரம் இல்லை. அனுமனுக்கு அவன் வாழ்க்கையின் லட்சியங்களை புரிய வைக்கும் நேரம் இது. உங்கள் மகனின் வாழ்க்கையின் குறிக்கோளை அவனையே தேடவிடுங்கள். எதிர்வரும் சிரமங்களை அவன் சகித்துக் கொள்ளட்டும். அதுவே அவனை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும். தகுந்த நேரம் வரும் பொழுது அனைத்து உண்மைகளையும் அவனே தெரிந்து கொள்வான். அதற்கு இப்பொழுதே அவன் பயிற்சியை மேற்கொள்ளட்டும். அந்த பயிற்சி ஞானத்தை அடைவதற்கு அவனுக்கு வழிவகுக்கும். ஆகையால் அவளையை மறந்து உங்கள் கடமையை செய்யுங்கள். ஏனென்றால் நீதியின் துணை, அதோடு காலத்தின் துணையும் அனுமனின் மனதை அவனது உறுதியான உடலைப் போல வைரத்திற்கு சமமாக மாற்றிவிடும். பெருமையாக உள்ளது. ஆண்முகனாரையை ஒப்புக்கொள்ள செய்து விட்டாய். நீ பிடிவாதக்காரன்தான் மாருதி. நான் எங்கே பார்க்க முடியாமல் போய்விடுமோ என்று பயந்தேன். அதை நினைத்து நான் எவ்வளவோ வருந்தினேன் தெரியுமா? ஒவ்வொரு நொடியும் எனக்கு ஒரு யுகமாக கழிந்தது. இன்று வரையில் தங்கள் ஆடைதான் எனக்கு ஆறுதலாக இருந்தது. அப்படியே உங்களை அடைந்து விட்டேன். லட்சியத்திலும் குறிக்கோளிலும் நான் வெற்றி பெற்று விட்டேன். என் பிரபு ராமன் எனக்கு அளித்தார். இது என்னுடைய பாரத்தை, என் லட்சியத்தையும் நான் தொடர்ந்து செல்லக்கூடிய பாதையையும் காண்பிக்கும். எனக்கு இப்பொழுதுதான் ஒன்று தெளிவாக தெரிகிறதம்மா. நான் உங்களை அடைவதற்காக அந்த பயணத்தை மேற்கொண்டேன். ஆனால் அது மட்டும் என்னுடைய குறிக்கோள் அல்ல. மற்ற தாய் சகோதரிகளின் துயரத்தையும் துடைக்க வேண்டும். இதை அறிந்துதான் என் ராமன் என்னை தனியாக அவர் செல்லும் பாதையில் அனுப்பி இருக்கிறார் என்று நினைக்கிறேன். என்னுடைய குறிக்கோள் என்னவென்று என் அறிவுக்கு என் பிரபு புரிய வைத்திருக்கிறார். அவர் அவருடைய அம்மாவை பிரிய சபதம் மேற்கொண்டார். அதற்கு காரணம் அவர் குறிக்கோள். அவருடைய பக்தனான அனுமனின் வலியை போக்கத்தான் அவ்வாறு செய்தார். அதே போல் என்னுடைய குறிக்கோள் என் பிரபுவிற்கு எந்த இடையூறும் நேராமல் அவரை பாதுகாப்பதுதான். நான் இந்த கொடியின் மீது சத்தியம் செய்து சொல்கிறேன், அநீதியை அழிப்பதே என் முதற்கண் லட்சியம். உங்கள் மகனை அழிக்க வந்தவன், அது உங்களுக்கு நன்கு தெரியும். அவன் சூரிய லோகம் செல்கிறான். அங்கெதற்கு? சூரிய தேவனிடத்து ஞானத்தை பெறுவதற்கு. அது நடக்க கூடாது. அவ்வாறு நடந்தால் அவனை எவராலும் எதுவும் செய்திட இயலாது. அப்படித்தானே? எனக்கு உதவி புரிவதற்காக நீங்கள் அந்த காலத்தையும் எதிர்ப்பேன் என்று சொன்னீர்கள். அன்று நீங்கள் சொன்ன வார்த்தையை மறந்து விட்டீர்களா? வாழ்க வளமுடன் அஞ்சனை. சிறுவன் கூடிய விரைவில் உங்கள் வாயிலுக்கு வரவிருக்கிறான். தங்களுக்கு தெரியாத விஷயத்தை சொல்லவே நான் இங்கு வந்தேன். அந்த வானரச் சிறுவன்
தன்னுடைய பக்தி எனும் நடிப்பில் திருமாலின் அவதாரமான ராமனையே மயக்கிவிட்டான். என்னவாயிற்று? ஏன் அமைதியாக உள்ளீர்கள்? உறக்க சொல்லுங்கள். வானர வீரன் அனுமன்! வானர வீரன் அனுமன்! வானர வீரன் அனுமன்! புத்திசாலி என்று சொல்கிறார். இருப்பினும் என்றால் என்ன சொல்கிறாய்? இது புத்திசாலித்தனமே அல்ல. 8 வயதே நிரம்பிய சிறுவன், அயோத்தியில் வசிக்கக்கூடிய அந்த ராமன். அவனை எப்படி இறைவன் என்று சொல்கிறாய்? அவனை என்றென்றும் என்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பேன். அப்பொழுது புரியும் அந்த வானர சிறுவனுக்கு அவன் செய்த தவறு என்னவென்று. சூரியனை பகைத்தால் அவர்கள் வாழ்வே சூனியமாகிவிடும். ஏன் தெரியுமா? சூரியன் தான் வாழ்க்கை. சூரியனால் தான் வாழ்க்கை. அனுமன் இனி நாளை முதல் ஞாயிறு தோறும் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை 1 மணி நேரம் உங்கள் சன் டிவியில் காணத் தவறாதீர்கள்.